வேதாகமத்திலே பார்க்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த 12 பேரில் முந்தினவர் பேதுரு எண்ணப்பட்ட சீமோன். அப்போஸ்தலர்களிலே முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர் யாருன்னு சொன்னா பேதுரு. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அநேக காரியங்களிலே தேவன் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம், அவனோடு கூட உரையாடுகிறதை பார்க்கிறோம். அவனும் தேவனோடு கூட அவ்வப்போது எல்லா சூழ்நிலையிலும் அவன் தான் முதல்ல கேள்வி கேட்பான். அவன் தான் ஆண்டவரோடு கூட அதிகமாக பேசுகிறவனாக இருந்தான். ஆனால் தேவன் அவனை அழைத்ததான அழைப்பு, ஆண்டவர் சொன்னார் என்ன, அவன் மீன் பிடிக்கிறவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து அழைக்கிறதான வேலையில, நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன் அல்லது வேற ஏதோ ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலையில வைக்க போறேன்னு சொல்லிட்டு தேவன் அவனை அழைக்கவில்லை. அதற்கு மாறாக அவனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் அவனோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற என்ன, பேதுருவை பார்த்து சொல்ல, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அப்போ ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், மீன் பிடிச்சாலாவது ஏதாவது பழைப்புக்கு வழி இருக்கும், ஏதாவது பிசினஸ் வியாபாரம் பண்ணலாம், கொடுக்கலாம், அதுல பிரயோஜனம் இருக்கும். நம்ம மனுஷனை பிடிக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இருக்கும், அதனால எனக்கு என்ன கிடைக்கும், இதை எதையுமே அவன் என்ன பண்ணல, யோசிக்கல. ஆண்டவர் இதை சொன்ன மாத்திரத்திலே அவன் என்ன செய்தானா, இருவரும் வலைய போட்டுட்டு உடனே கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு கூட அவன் வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவர்கள் யாரோடு கூட இருந்தாங்க, யாருக்கு சீஷரா இருந்தாங்கன்னு சொன்னா யோவான் ஸ்நானகனுக்கு சீஷனா இருந்தாங்களா. யாக்கோபு, யோவான், பேதுரு, அந்திரேயா, இவங்க 4 பேர் யார் கூட இருந்தாங்க, யோவான் ஸ்நானகனோடு கூட இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகர் சொல்றார், நான் ஜலத்தினால நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா இவர் யார் தெரியுமா, பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அக்கினியினாலே அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன் என்று முன்னாலே சொன்னது. அதற்கு பிறகு மீண்டும் அவங்க நம்மை போலவே வேலைக்கு வந்துடுறார். ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது அவனை அழைக்கிறார். இப்படியாக என்ன ஒரு நோக்கம் தேவனுக்கு அவன் மேலே இருந்தது. அவன் படிப்பறிவு இல்லாதவன், படிக்க தெரியாதவன். ஹல்லேலூயா. அவன் படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன், ஸ்கூலுக்கு போனானா என்னன்னு தெரியாது. ஆனா அவனுடைய தொழில் என்ன, மீன் பிடிக்கிறது மட்டும்தான், வேற ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்டவனை அழைத்து மனுஷனை பிடிக்கணும்னு சொன்னா அவன் எவ்வளவு ஞானம் உள்ளவனா மாறலாம். நல்லா யோசித்து பாருங்க. ஆனா தேவனால மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. யோவான் சொல்லுவான், எந்த மனுஷனையும் அவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்தாலும், இருள் அடைந்த இருதயம் உள்ளவனாய் இருந்தாலும், இருளிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், அவனை பிரகாசிப்பிக்கிற ஒளி யாருன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்களும் நானும் சொன்னா இவன் எதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு, ஒரு மனுஷனிடத்துல பேசுறதுக்கு அவனுக்கு அறிவு இருக்குமா, படிப்பு இருக்குமா, இதெல்லாம் நம்ம விசாரிப்போம். இல்லை, ஏன் எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை நம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறபடியால்தான் அவனுக்கு அழைக்கிறார். வா, உன்னை நான் என்ன பண்ண போறேன், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக நான் மாற்ற போகிறேன். அப்போ கப்பர்நகூம் என்கிறதான ஒரு இடத்துல ஜெப ஆலயத்திலே பாருங்க, யோவான் 6 வாசிக்கிறவன் 59, கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். மேலே சொல்லப்பட்ட 6ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை அவர் உபதேசங்களாக சொன்னதான அந்த நேரத்தில் எவ்வளவு இருந்தாங்களாம் கூட்டம், 12 பேர் இல்ல, அநேக சீஷர்கள் இருந்தாங்க.
அப்ப நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இதெல்லாம் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இந்த உபதேசத்தை கேட்பார்கள் என்றார்கள். ஆண்டவர் உபதேசம் பண்ணினார். ஆனால் அந்த உபதேசத்தை குறித்து அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உபதேசம் கடினமான ஒன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன? ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு பிரயோஜனமானதை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் சொன்னேன். அப்ப இந்த உபதேசம் பிரயோஜனமற்றதா? இவர்களால என்ன பண்ண முடியல? அந்த உபதேசத்துக்குள்ளே நிற்க முடியாத பட்சத்தில் இது கடினமான உபதேசத்தை அவர் பேசுகிறார். அப்படி சொல்லும் போது அவங்க சொல்லி என்ன பண்றாங்க? இதைகளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு தான் அர்த்தம். எல்லாம் விலகி போயிடுறாங்க. அப்ப விலகி போகும்போது அங்க குறிப்பிட்ட சில ஆராதனையில் கூட சொன்னாங்க, என்ன? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவங்கதான் இந்த இடத்துல கூடுவாங்க. என்னைக்கு என்ன காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு யாருக்குன்னு அவங்கதான் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல வருவாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது இவங்களை போல ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போவதற்கு? இப்படி அநேகர் எதிர்பார்ப்பாங்க. நான் உங்களை சொல்ல வரல. ஆனா என்ன, சீஷர்கள் இந்த உபதேசத்தை குறித்து முறுமுறுத்தார்கள். சாட்சியோடு கூட அவங்க சொன்னாங்க, என்ன? உபதேசிக்கணும், பிள்ளைகளுக்கு போதிக்கணும். ஆபிரகாமை அழைத்ததான ஆண்டவர் சொன்னார், அவனுடைய சந்ததிக்கு தலைமுறை தலைமுறைக்காமல் ஆண்டவரை குறித்து போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்மால சொல்ல முடியுமா? நம்ம ஒருவராலும் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவரால தான் சொல்ல முடியும். என்ன? உன் இருதயத்துல என்ன இருக்கிறது, உன் இருதயத்துல என்ன நினைக்கிற? ஆனா இந்த உபதேசத்தை கேட்டவங்க சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறாள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து முறுமுறுக்கிறான். தூரத்துல அங்க என் காதுல விழல. ஆனா அவன் என்ன முறுமுறுக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற இருதயம், உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது, வேற யாருக்கிட்ட கிடையாது. அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதா? இந்த உபதேசமானது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? பிரயோஜனமானதை ஆண்டவருக்கு முன்னத நான் தான் அப்போ, வானத்தில் இறங்கி வந்த அப்போ நான் தான். தேவன் ஒருவனை இழுத்து கொள்ள விட என்கிட்டலாம் வர முடியாது. தேவன் செய்கிற காரியம் இதை எல்லாவற்றையும் சொன்னதான அந்த சூழ்நிலையில அவர்கள் சொல்றாங்க, இந்த உபதேசம் கடினமான உபதேசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறதான அந்த உபதேசமே அவர்களுக்கு இடரலா இருக்கிறதா என்பதை ஆண்டவரே கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றார் என்ன? அதுக்கு அடுத்து சொல்றார், அவர் மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்கள், ஆனால் எப்படி இருக்கும்? அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிற, மனுஷகுமார தேவகுமார, இப்ப நான் எங்க இருந்து வந்தனோ அங்க நான் போவேன். உங்க கண்களுக்கு முன்னாடி ஏறி போனா உங்க இருதயம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அப்பயாவது அந்த உபதேசத்தை குறித்து முறுமுறுக்காத இருப்பீங்களா? இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறதான காரியங்கள். ஆனா பாருங்க, என்னவா? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் எப்படிப்பட்டதா? ஆவியாய் உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்குது, அது ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இடரெல்லா இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தை, இந்த உபதேசமானது என்ன சாதாரணது கிடையாது. உங்களை உயிர்ப்பிக்க கூடியதான ஜீவனுள்ள வார்த்தை வசனங்களை தான் உங்களிடத்துல சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டு இருக்க பாக்குற, மற்றவங்களை பார்த்து பேசுற. ஆகிலும் பாருங்க, இருக்கிறவங்களை பார்த்து பேசுற. அங்க இருந்து கோடி இருந்தவங்களை அந்த மத்தியில் அவர் பேசும்போது சொல்ற என்ன? ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. உங்களில் என்ன?
விசுவாசம் இல்லாதவங்க சில பேர் இருக்கிறாங்க. அந்த சில பேருக்குள்ள என்ன இன்னொன்னு சொல்றாரு, தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியினால் அவர் பின்னும் அவர் சொல்ல, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அப்போ நாமெல்லாம் யாரு? நம்மை குறித்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாருன்னு, நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவின் அருளை பெற்றிருக்கிறபடியினாலே அவருடைய சமூகத்திலே நமக்கு கூடி இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, அவர் அருளை பெறாதன என்கிட்ட யாரும் வரவே முடியாது. பிதாவின் அருளை பெற்றவன், பிதாவினாலே போதிக்கப்பட்டவன், அவன் தான் என்னிடத்துல வர முடியுமே தவிர அனாவசியமா எவனை வர முடியாது. ஆண்டவர் தெளிவா இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அநேக சீஷர்கள் போயிட்டாங்க. இப்ப மீதி இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தை பாருங்க என்ன, ஆதி முதலாய் அறிந்திருக்கிறாரா? ஆண்டவருக்கு பிறகு இந்த 12 சீஷர்களை ஆண்டவர் ஆதி முதலாய் என்ன பண்ணிருக்கிறார்? தெரிந்து வைத்திருக்கிறார். அதனால அவங்க கிட்ட பேசுறார் ஆண்டவர் என்ன. அப்போது இயேசு, அப்ப எல்லாரும் போயிட்டாங்க. கணக்கு போட்டு பார்த்தாக்கா 12 பேர் அங்க இருக்கிறாங்க. 12 பேர். அப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு, இயேசு 12 வரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். எல்லாம் போயிட்டாங்க. மீதி 12 பேர் முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். என்னடா எவ்வளவு கூட்டமா வந்தானுங்க, எல்லாரும் போயிட்டானுங்க. ஆளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிட்டானுங்க. இந்த 12 பேர் மட்டும் நிக்கிறாங்க. இவனால ஏன் போக முடியல? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இவங்களால முடியல? இவங்களால மட்டும் என்ன அந்த உபதேசத்தின்படி நிக்க முடியுமா? இல்ல பலன் தான் இருக்குதா? ஆனா இவங்க மட்டும் அங்க நிக்கிறாங்க. ஏன்? ஆதி முதல் ஆண்டவராலே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன் அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் காட்டி கொடுக்கிற இருப்பான்னு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப இவன் ஓடவும் முடியாது. ஆனா அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப காட்டி கொடுக்கிறவனோடு கூட இந்த 12 பேர் எல்லாம் ஒற்றுமையா அங்க நிக்கிறாங்க. ஆண்டவர், நீங்களும் மனசு இருக்குதா? அவங்களோடு கூட போயிருந்து உங்களுக்கு மனசு இருந்தா போயிடுங்க. என்னை பின்பற்றி வரணும்னு சொன்னா ஒரு உபதேசத்துக்குள்ளே, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, ஆவிக்குள்ளே, ஆவியினாலே, ஜீவன் உள்ள வார்த்தையினாலே நீங்கள் நடத்தப்படுகிறவர்களா இருந்தாதான் நீ என்ன பின்பற்றி வர முடியுமே தவிர இல்லைன்னா ஒருத்தனை என்ன பின்பற்றி வர முடியாது. ஆண்டவர் தெளிவா எங்கே சொல்லுகிறார். அப்ப துருன்னு ஒருத்தன் இருக்கிற, யாரு? அவன் தான் சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு உடனே படிச்சவெல்லாம் இருக்கிறான் அவன் கூட. அவனை வாயை மூடிக்கிட்டு இருக்கிறான். இவன் தான் என்ன செய்யறான்? ஏன்னா முதலாவது இந்த உலகத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாய் ஒருத்தன் எதுக்குமே உதவாத ஒருத்தனை போய் உன்னை நான் மனுஷனை பிடிக்க போறேன்னு கூப்பிட்டார் பாரு. அவன் தான் எடுத்து பேசுறான் பாருங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? வலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். என் தம்பி என்ன நம்பி என் கூட நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். இதை நம்பி இத்தனை பேர் நம்ம வேற வந்துட்டோம். இனி நாங்க எங்க போவோம்? யார் இடத்துல நாங்க போவோம்? அழகா சொல்ற பாருங்க. என்னவா? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, படிப்பறிவு இல்லாதவனாய் இருந்தாலும் கூட தேவனுடைய உபதேசத்தை கேட்டவனுக்குள்ளே அவனுடைய இருதயத்திலே கிரியை செய்கிறது. என்ன? இது ஆவிய ஜீவனமாய் இருக்கிறது. ஆனா அவன் சொல்ற அறிக்கையிடா, உம்மிடத்தில் தான் இருக்குது ஜீவனுள்ள வார்த்தை. இதை நான் எங்க போய் கேட்க முடியும்? எங்க போய் பார்க்க முடியும்? யாருக்கிட்ட போய் இந்த ஆலோசனை கேட்க முடியும்? உலகத்துல ஒருத்தனை இப்படிப்பட்டதான ஆலோசனைய உபதேசத்தை பண்ண முடியாத நாங்க எங்க போவோம்?
அழகா அவன் சொல்றான், வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அடுத்த காரியத்தை சொல்றான் பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எத்தனை காரியங்களை அவன் சொல்றான் பாருங்க. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்றான். நாங்கள் என்ன பண்றோம்? விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் என்ன? எப்படிப்பட்ட விசுவாசம் சொன்னா, முதல்ல சொல்ற என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. அதுக்கு முன்ன சொன்னது காரணம் என்ன? அவன் சொல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நாங்கள் எப்படி இருக்கிறோம்? விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம். முந்தின வசனத்துல பார்க்கிறோம், நித்திய ஜீவனுள்ள வசனங்கள், வார்த்தைகள் உம்மிடத்துல தான் இருக்குது. இத்தனை காரியங்களும் அவனிடத்தில் இருந்தபடியினாலே அவன் சொல்றான். அவன் சொல்லி இருக்கலாம், நாங்கள் என்று பன்மையிலே அவன் சொல்றான். எங்கள் இந்த 12 பேர் நாங்க நிக்கிறோம் இல்ல, இந்த 12 பேருக்குள்ள என்னன்னு சொன்னா ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்ன? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எங்க இருந்து வந்திருக்கிறார், என்ன என்கிறதான எல்லா காரியங்களுடைய வார்த்தைகள் கொண்டு, அவர் உபதேசத்தை கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்? நம்புறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். ஆனா இப்படி சொன்னதான அவனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதான காரியம் என்ன? வாசிப்போம். விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது உண்மைதான். ஆண்டவர் ஆனா அவனோடு கூட பேசும்போது மத்திய 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற வேணவா, பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையே. ஏன்? அவன் அறிக்கை பண்ணி இருக்கிறான் யோவான்ல, எங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து இயேசு அவனை நோக்கி அவன் சொல்ல, இந்த ராத்திரியில அப்ப நடக்க போகிறதான காரியம் பாருங்க, அன்னைக்கு தான் நடக்க போகுது. அன்னைக்கு தான் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை பேசுறான். சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். காட்டி கொடுக்கிறவனை பத்தி ஆண்டவருக்கு தெரியும், சந்தேகப்படுகிறவனை குறித்து ஆண்டவருக்கு தெரியும், ஒண்ணுமே சொல்லாம ஓடுறவனை பத்தி ஆண்டவருக்கு தெரியும், மறுதலிக்கிறவனை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். இவங்க எத்தனை பேர் எந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க? இந்த 12 பேர் என்கிறதான அந்த சீஷர் கூட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இத்தனை பேரும் பாருங்க. ஆண்டவர் சொல்ல, மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே சத்தியமா நான் சொல்றேன். அதற்கு பேதுரு சொல்றார், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை நான் என்ன சொல்ல மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன், உண்மையை சொல்ற என்ன, உம்மோடு கூட. அப்ப ஆண்டவர் மரிக்க போறாருன்னு அவனுக்கு தெரியும். அது அவன் சொல்றான் என்னன்னு சொல்லிட்டு, பேதுரு நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். நாங்க எல்லாரும் விசுவாசிக்கிறோம், இவன் தலைவன். அதனாலதான் போய் கேட்டான், யார் பெரியவன்? அவனுக்குள்ள எல்லாத்துக்கும் அவன் ஒரு ஆண்டவர் நடந்தா ஆண்டவரை பார்த்து பேசுறான், ஆண்டவரே நானும் தண்ணிக்கு மேல நடக்கணும். அவனுக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் என்ன செய்யறாரோ அதெல்லாம் அவன் செய்யணும். ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன, சீஷர்கள் எல்லாரும் இவன் என்ன சொன்னாலும் அதற்கு அவங்க எல்லாமே ஆமா, நாங்க ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டோம், சாவுலையும் இவனோடு கூட சேர்ந்து நாங்களும் உன்னோட சாவோம், நாங்க யாரும் மறுதளிக்க மாட்டோம். அவ்வளவு தைரியம், அவ்வளவு பலசாலியா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன, அது லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 எடுத்து வாசிங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார் இல்ல, எவன் என்ன பண்ணுவான், எந்த நேரத்துல விட்டுட்டு ஓடுவான் எல்லாம் அறிந்திருந்த ஆண்டவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நானும் ஆண்டவர் அழகா சொல்றாரு 31-32, பின்னும் கர்த்தர் சீமோனை பார்த்து கூப்பிடுற, ஏன்னா இவன் தானே அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு முன்னால வந்தா, அதனால சீமோனே சீமோனே
இதோ கோதுமையை சுலக்கையினாலே புடைக்கிறது போல அப்ப ஆண்டவர் அங்க பன்மையில பேசுறார். சீமோனை கூப்பிட்டுட்டு பன்மையில எல்லாரும் சொல்ல, சாத்தான் உங்கள் எல்லாரையும் புடைக்கிறதற்கு உத்தரவு அனுமதி கேட்டுக்கொண்டான். நானும் இங்க பாருங்க, நல்லா கவனிக்கணும் பாருங்க, நானும் ஆண்டவர் சொல்ற உங்கள் விசுவாசம் அங்க சொல்லல. ஆண்டவர் சொல்ற பேதுரு பார்த்து, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன பண்ணிட்டேன், வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை என்ன பண்ண, ஸ்திரப்படுத்து. அப்போ பாருங்க, இன்னும் இவங்க யாரும் என்ன பண்ணல, குணப்படாத ஒரு இருதயம் உள்ளவனுங்க. ஆனா முன்னாலே சொல்லிட்டான், நாங்கள் உம்மை அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம், ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்துலதான் இருக்கு. நல்ல அறிக்கை இட்டானுங்க, விசுவாசித்தானுங்க தான் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன, அவர்களை பார்த்து பிசாசு உங்க எல்லாரையும் என்ன பண்ணா, சோதிக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார். உத்தரவு கொடுத்தாங்களா இல்லையா? ஆண்டவர் என்ன பண்ணல, அது சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொல்லிட்டு, ஆனாலும் உன் விசுவாசம், எங்களுக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது, வாழ்விலும் சாவிலும் நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருப்போம்னு சொன்ன அந்த இடத்துல ஆண்டவர் பர்டிகுலரா அவனோடு கூட பேசுறார். சீமோனே, பேதுருவே, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன பண்ணிட்டேன், வேண்டிக் கொண்டேன். ஹல்லேலூயா. அப்ப வேண்டிக் கொண்ட பின்பு அவனுக்கு விசுவாசம் இருந்ததா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அவனை குறித்து எழுதப்பட்டதான காரியம் 3 தரம் சேவல் கூவதற்கு முன்பதாக 3 தரம் என்னை நீ மறுதலிப்பாய். அப்ப விசுவாசம் உள்ளவன் எப்படி மறுதலிப்பான்? அவனுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. நான் உனக்காக நான் ஜெபிச்சிருக்கிறேன், நீ கவலைப்படாத போனா சொன்னாரு. ஜெபிச்சுட்ட உனக்காக உத்தரவும் கொடுத்தாச்சு, உனக்காக மட்டும் நான் என்ன பண்ண ஜெபிச்சிருக்கிறேன். ஏன்னா இவன் தான் ஈஸியா என்ன பண்ணுவான், எதை பார்த்தாலும் செய்யறவன். மற்றவங்க யோசிப்பானுங்க, யோசனை இல்லாத செய்யறவன் தான். ஆண்டவரை பிடிக்கும் போது உடனே கத்தி இருந்து அதை எடுத்து வெட்டணும்னு நினைக்கிறவன். அப்படிதான் செய்தான். இப்படி எதுக்கு எடுத்தாலும் முன்னுக்கு வந்து காரியங்களை நடப்பித்ததான அவனோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. மற்றவர்களுடைய விசுவாசம் இல்லை, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அழகான ஒரு காரியம் பாருங்க. அப்படி இருந்தும் அவனால இருக்க முடிஞ்சதா? ஆனா ஒன்றை வேதம் சொல்லுகிறது, அவன் மறுதலிக்கிறதை குறித்து யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கும் போது பாருங்க, என்னவா, 2 ஸ்திரீகள் அவனை காட்டி கொடுக்கிறாங்க. ஒருத்தனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். ஆனா இவனை காட்டி கொடுக்கிறவங்க யாரு? 2 ஸ்திரீகள் காட்டி கொடுத்தாங்க. சில பேர் ஆண்கள் என்ன பண்ணாங்க, காட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வேதாகமத்திலே நாங்கள் என்ன பண்ண பார்க்கிறோம். எப்படி வாசிப்போம்? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், அதுல பாருங்க, அந்த தருணத்தில், அதாவது கிறிஸ்துவே அந்த 26ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம், உம்மை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினாலே எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இயேசுவை பிடிச்சிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, தலையில கொட்டுறாங்க, கண்ணை கட்டிட்டு, நீ ஞான திருஷ்டியினாலே உன்னை அடிச்சது யாருன்னு சொல்லி இப்படிலாம் ஏளனம் பண்ணுகிற அந்த சூழ்நிலையில அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அவனால் என்ன பண்ண போக முடியல. அவன் என்ன சொன்னான், வாழ்விலும் சாவிலும் நான் என்ன பண்ணுவேன், உங்களோட பின்தொடருவேன், பின்னாலே வருவேன், போகவே மாட்டேன். அறிக்கை விட்டுட்டு ஆண்டவர் பிடிச்சிட்டு போய் அடிக்கும் போது அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த வேலையில. அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகி இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். முதல்ல அவர் போய் இவன் அங்க போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே அவனுக்கு ஆபத்து வருது. உடனே ஒரு வேலைக்காரி பார்த்தான். என்ன பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க,
டேய் நீ அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் உன்னை பார்த்தனே. உடனே அவர் என்ன பண்றாரு, அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. என்ன அழகா பேசுற பாருங்க, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணா, மறுதலித்தான். அங்க இருந்த ஒரு கூட்டத்துக்கு முன்னால் என்ன பண்ணா, எல்லாருக்கும் முன்பதாக எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் மறுதலிக்கிறதை பார்க்கிறான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். 71 பாருங்க, மறுபடியும் பாரு, அவன் வாசல் மண்டபத்திற்கு அந்த இடத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இடம் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது அங்கே உடல வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவன் ஒருத்தி வந்து நேரா பேசினா, இன்னொருத்தி வந்து என்ன பண்ணா, எல்லாம் கூட்டமா கூடி இருக்கிறீங்களே, இப்ப அடிச்சு சித்திரவதை பண்றீங்களே, அந்த கூட்டத்தில் இருந்தவனும் அவரோடு கூட இருந்தவன் இவனும் அப்படின்னு சொல்லிட்டு யாருகிட்ட, பேதுருகிட்ட சொல்லல, அங்க இருந்தவங்க கிட்ட சொன்னாங்க. அப்ப அவனும் அந்த மனுஷனை முதல்ல பாருங்க, நல்ல ஒரு சாதாரணமா சொன்னா, ரெண்டாவது அந்த பொம்பளை சொல்லும் போது என்ன பண்றான், அவனும் அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். எது மேல ஆணையிட்டானே தெரியல, அது எழுதல. ஏதோ ஒரு ஆணையிட்டான், தப்பிக்கிறதுக்காக ஆணையிட்டு மறுதலிச்சான். அப்புறம் சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன். பாருங்க, சொல்றத பாருங்க. அவன் மத்தவங்க பாக்குறாங்க, என்ன அவன் இந்த 2 முறை மறுதலிச்சான் பாத்தீங்களா? இந்த 2 முறை மறுதலிக்கும் போது, அவன் ஆணையிடும் போது, மற்றவர்கள் கவனிக்கும் போது அவன் சொல்றாங்க, சற்று நேரத்துக்கு பின்பு, சற்று நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்தது, அதுதான் அந்த 2 காரியங்களையும் இவர்கள் அறிந்து அவனோடு கூட பேசுறாங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதன் மூலமா இவங்க என்ன பண்றாங்க, மறுதலிச்சாலும் ஆணையிட்டாலும் அவங்களால நம்ப முடியல. ஆமா, சொன்னது உண்மைதான் போல இருக்கு, அவரோட கூட இல்ல அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் இந்த 2 காரியங்களை 2 ஸ்திரீகள் வந்து காட்டி கொடுக்கும் போது பேசின வார்த்தைகளை கொண்டு என்ன சொல்லிட்டு, இல்ல இல்ல, உன்னுடைய வார்த்தைகள், நீ பேசுற பேச்சு இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ இருந்தது வெளிப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். இவன் மறுதலிச்சா கூட தேவன் அவனை விடுறதை இல்லை பாருங்க. ஹல்லேலூயா. மறுதலிச்சாதான் உண்மை. அடுத்தது என்ன பண்ணா, ஐயோ பேச்சு காட்டி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு டக்குனு இன்னொரு ஐடியாவுக்கு அவன் மாறுறான். மனுஷன் இப்படிதான் என்ன பண்ணுவான், பச்சோந்தி மாதிரி. ஏற்கனவே பிரசங்கத்துல சொன்ன ஒரே இருதயம் தான். மனுஷன் எப்படி வேணாலும் மாறுவான். அதே போலதான் பச்சோந்திக்கு ஒரே இருதயம் இருக்கும். அது போகிற இடத்துக்கு தக்க மாதிரி தன்னுடைய நிலையை, நிறத்தை மாற்றிக்கொள்ளுன்னு சொன்ன. ஆனா இங்க பார்க்கிறோம் என்ன, அடடா பேச்சு நம்மளை காட்டி கொடுத்துருச்சு, இப்ப என்ன பண்றது, புடிச்சின் போயிட்டு நம்மளே அடிப்பானுங்களே பயம். உடனே அப்போது அவன் அந்த மனுஷனை அறிய, உடனே கடகடன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மனுஷனே நான் அறியேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றான், சபிக்க சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூறிற்று. அப்பொழுது பேதுரு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் என்ன பண்ணானா, மனம் கசந்து அழுதான். இது ஏன் உங்களுக்கு முன் நான் இந்த காரியத்தை முன்வைப்பதனுடைய நோக்கம் என்ன, அவனுக்குள்ள இருக்கிறதான காரியம். அப்ப என்ன நடந்ததான காரியம் என்ன, ஆண்டவர் சொன்னதான ஒன்றையும் அவன் மனசுல இல்ல. ஆனா சேவல் கூவின பிறகுதான்
அவனுக்கு என்ன சேவல் கூவி அவனுக்கு ஞாபகப்படுத்துது, வாழ்விலும் சாவிலும் நீ போவன்னு சொன்ன இல்ல. ஆனா ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், என்ன, இதை உணர்த்தக்கூடிய ஒன்றை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ மறுதளிப்ப, உன்னை ஞாபகப்படுத்துது என்னால் அங்க இருந்துகிட்டு ஞாபகப்படுத்த முடியாது. அதற்காக ஒன்றை ஏற்படுத்தி வச்சுட்டேன். சேவல் அதுக்கு ரெடியா இருக்குது. இவன் சொல்லி முடித்த உடனே சேவல் என்ன பண்ணுதா, கூவ ஆரம்பிச்சது. எதுக்கு அது கூவுச்சுன்னு சொன்னா, பொழுது விடியறதுக்காக ஒருவேளை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பேதுருவை நினைவுபடுத்தும்படி எங்கெல்லாம் சேவல் கூவுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம, நீ தேவனை அறிந்த விசுவாசித்த தேவனை நீ மறுதளிக்க கூடாது கிரியினாலே என்பதற்கு ஒரு அடையாளமாக சேவல் கூவிக்கிட்டேதான் இருக்கும். ஹல்லேலூயா. அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. இப்ப பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்ததான பேதுரு மறுதளிச்சான். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம், என்ன, ஏன் இவன் மறுதளிப்பதற்கு என்ன காரணம், அததான் நம்ம பார்க்கணும். ஏன் மறுதளிச்சா? ஆண்டவர் சொல்லி ஏன் மறுதளிச்சா? ஆண்டவருடைய வசனம் கிரியை செய்யாமல் போயிடுச்சா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவன் மறுதளித்தது என்ன? ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை, ஆவியான வார்த்தை, அவர் வாயில ஏதாவது ஒண்ணு புறப்பட்டு வந்ததுன்னா அது செயல்படாம திரும்பி போகாது. வேதமும் அதுதான் சொல்லுது. என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் செய்யக்கூடியதை செய்யாமல் அது திரும்ப என்னிடத்தில் வராது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே இந்த 12 பேரை நான் தெரிந்து கொண்டதான ஆண்டவர் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான். இப்ப இவன் போயிட்டு காட்டி கொடுத்துட்டு மனம் கசந்து அழுதான், உண்மைதான். ஆனா இவன் மறுதளித்தது போயிட்டு மனம் கசந்து அழுதது உண்மைதான். ஆனா காட்டி கொடுத்தவன் அப்படியே போய் செத்து போகல. அப்படியே போய் செத்து போனா இல்ல. அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்தாலும் கூட அவன் வாங்கின அந்த கூலியை அவன் எரிந்துட்டு என்ன பண்ணிட்டான், ஆண்டவரை குறித்து அவன் சாட்சி சொல்லிட்டு தான் அவன் மரித்து போனான். ஆண்டவரை குறித்து சாட்சி என்ன சொல்லுவாங்க, பிசாசு அவனை இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு. ஆனா பிசாசினாலே நடத்தப்பட்ட ஒருத்தர் எப்படி அவன் சாட்சி கொடுப்பான்? ஆண்டவரை குறித்து அவன் சொல்றான், குற்றமற்ற ரத்தத்தை நானு காட்டி கொடுத்துட்டேனே. ஹல்லேலூயா. அறிக்கை, குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன். அதனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவன் அடைந்திருந்தாலும் கூட அவனுக்கு இடம் இல்லாமல் போயிட விடாது. ஏன் சொன்னா, மறுதளித்து ஆண்டவரை சபித்தவனையே தேவன் விடலன்னு சொல்லும் போது சாதாரணமா ஒரே காரியம் காட்டி கொடுத்தது மட்டும்தான். காட்டி கொடுப்பது கட்டாயம் அவசியமான ஒன்று. யாராகிலும் ஒருவர் காட்டி கொடுத்துதான் ஆகணும். காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ உடனே ஆபத்து வந்தது, அவன் அப்படிப்பட்ட மரணத்துக்குள்ளாக அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்த அழைப்பு அதற்கு உண்டான காரியத்துக்குள்ளே அவர்களை நடத்துவதற்கு ஆண்டவர் என்ன, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இதுல ஒண்ணும் இல்ல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் சிலுவைக்கு போன பின்பு பேதுரு குறித்து பார்க்கிறோம், என்ன, அவன் மறுதளித்தாலும் கூட அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது தூரத்திலே அவன் ஆண்டவரை பின் சென்று போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கிட்ட போகல, அவன் என்ன பண்ணாப்பா, தூரத்துல போய்கிட்டு இருக்கிறான். அப்ப தூரத்துல போய்கிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் விட்டுட்டு மற்றவர்கள் குறித்து பார்க்கும்போது ஓடிட்டானுங்க எல்லாம். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், இன்னொருத்தனும் வரான். அப்ப 2 பேரும் தான் ஆண்டவர். ஆனா 2 பேரை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், அவன் உயிரோடு இருக்க, நான் வருமளவும் அவன் உயிரோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார். ஆனால் இங்கே நான் பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன, அழகாக எழுதப்பட்டதான ஒரு காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 5:29 பாருங்க, வாசிங்க. 5:29. அதுக்கு முந்தின வசனம் பாருங்க.
நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தோ இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுரு பாருங்க அழகா சொல்றார். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, என்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், இது ஒரு அவசியமான ஒன்று. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. அந்த 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் மூலமாக அங்கே நடந்ததான காரியங்கள், அனனியா சப்பிரால் இருவரும் என்ன பண்ணாங்க, செத்து போனதுடைய காரியத்தை நிமித்தம் அவங்க பயம் அடைந்து சொல்றாங்க, இனி நீங்க என்ன பண்ணக்கூடாது, அந்த நாமத்தை குறித்து இங்க பேசக்கூடாது. அப்போ உண்மையிலே இவனுக்கு ஒரு தைரியம் இல்லாதவனா இருந்திருந்தா அவன் என்ன பண்ண மாட்டான், பேசி இருக்க மாட்டான். அப்ப அவன் சொல்றான், என்ன தைரியமா, என்ன ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது எனக்கு அவசியமா இருக்குது. ஏன், என்னுடைய அழைப்பே அதுதான். மனுஷனை பிடிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் என்ன பண்ணணும், கட்டாயம் அதை நான் செய்யணும், அதை நான் சொல்லணும். அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லும் என்று தேவ தூதனாலே இவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம். அப்ப தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லிட்டாரு, நான் இப்ப எப்படிப்பட்டவனா இருக்கிற. கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல தேவன் அவனை பலப்படுத்தினார். பேதுருவை யார் பலப்படுத்தினது? தேவன். இப்ப அவனுக்கு பயம் கிடையாது. பயத்தினால என்ன பண்ணான், மறுதளிச்சான். நம்மளே பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன் மறுதளிச்சான்? ஏன் 3 முறை மறுதளிச்சான்? ஏன் அழைத்த ஆண்டவரை சபித்தான்? ஏன் சபிக்கவும் தொடங்கினான் என்று பார்த்தால் அவனுக்குள் இருந்ததான பயம். இந்த 12 சீஷருக்குள்ளே இருந்ததான காரியம் என்ன? 11 பேரும் ஓடிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் எங்க இருக்கிறானே தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. இது வரையில என்ன, ஆண்டவருடைய வார்த்தை என்ன, ஒவ்வொரு சூழ்நிலையும் இவங்க கவனித்து பார்க்கிறதான வேலையில ஆண்டவரை மறுதளிச்சுட்டான். உண்மைதான். அதே பயத்தோடு கூட மறுதளிச்சவன் இப்ப என்ன பண்றான், ஒரு தைரியத்தோடு கூட பேசுறான். அப்ப அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? அவன் சொல்ற, என்ன மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு பயந்து ஓடினதான அதே பேதுரு, மறுதளித்துட்டு ஓடி போனதான அதே பேதுரு, அவன் சொல்ல, என்ன இப்போது தூதனாலே சொல்லப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தையை நான் என்ன பண்றோம், சொல்ல சொன்னாரு, சொல்றோம். ஆனா நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். என்னை அழைத்த தேவன் இருக்கிறாரு, அவருக்கு கீழ்ப்படிவதுதான் எனக்கு அவசியம். ஒவ்வொருவருக்கும் அவசியம். என்ன சொல்லிட்டார்? நீ சபையில தேவாலயத்தில் நின்று ஜீவனுள்ள வார்த்தையை என்ன பண்ணணும், அவர்களுக்கு சொல்லணும். கதை சொல்லிட்டு போறது சபை கிடையாது, உபதேசம் கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் உபதேசிக்கிறதான வேலையில ஊமைகளோடு கூட பேசினது வேற ஒரு காரியம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு ஊர் கதைக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஆண்டவர் தூதனோடு கூட சொல்ல, என்ன நீ என்ன சொல்லணும், ஜீவனுள்ள வார்த்தை குறித்து தான் நீ போதிக்கணும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஜீவனுள்ள வார்த்தை தான் உன்னை தேவனுக்குள்ளாக நடத்தும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாக நம்மை மாற்ற முடியும். அதுதான் உண்மை. அதற்கு மாறாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், பேதுரு மறுதளித்தாலும் கூட அவன் இப்பொழுது அவன் சொல்றான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு பயப்படுகிறது, இது அவசியம் என்பதை வேதாகம் வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட சிலுவையிலே தொங்கினதான கல்லன் பார்த்து இன்னொரு கல்லனை பார்த்து பேசுறான். இப்படி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு இருந்தோம், தேவனுக்கு
பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது தான் அவசியம் சொல்லிட்டு இங்க என்ன பண்றா? அவன் சொல்றான் கீழ்ப்படுகிறது அவசியம். அங்க பாக்குறவன் என்ன, அவன் கல்லுன்னு சொல்றான். இன்னொருத்தனை பார்த்து நாம செய்ததுக்கு தக்க பலனை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவன் ஒன்றுமே செய்யல. இவன் எங்க உபதேசத்தை கேட்டான்? எப்படி கேட்டான்? இவனுடைய வேலையை திருட்டு வேலைதான். ஆனா அவன் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறதான அதே சூழ்நிலையில அவன் சொல்றான் என்னன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரசங்கம். சிலுவையின் உபதேசம் 7 வார்த்தை மட்டும் கிடையாது. அதுல முக்கியமானது எதுன்னு சொன்னா அந்த கல்லனுடைய வார்த்தை ஒண்ணு. என்ன? அந்த சூழ்நிலையில மரிக்கும் தருவாயில் இருக்கிற இன்னும் 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1/4 மணி நேரமோ தெரியாது, அந்த மரணத்திற்கு முன்பு ஆண்டவரோடு கூட அவன் இடைப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். இயேசுவை அந்த இடத்துல ஒருத்தரும் ஆண்டவரேன்னு அழைக்கல. ஆண்டவரை குறித்து பேசல. பேசினா பூச்சி சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, அடிப்பாங்க. ஒருத்தரும் சொல்லல. ஆனா சிலுவையில தொங்கிக் கொண்டு இருந்ததான அவன் சொல்ற என்ன, ஆண்டவரே. அதற்கு முன்பதாக சொல்ற இத்தனை ஆக்கினை தீர்ப்பு அடைந்திருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இப்பயாவது நமக்கு அந்த பயம் இருக்கணும் இல்ல? அவன் கிண்டல் பண்றான். நீ உண்மையிலே உங்களை என்னைய நீ ஆண்டவர் அந்த உன்னை என்னையும் ரட்சித்துக் கொள்ளுன்னு கிண்டல் பண்றான். ஆனா இன்னொருத்தர் சொல்றான் இல்ல இல்ல, அவர் ஒரு பாவமும் அறியாத ஒன்றுமே செய்யாத தொங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாத்தையும் செய்துட்டு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கிறோம். தன்னை அங்கே பார்க்கிறேன்னு ஆண்டவர் முன் குறித்ததான யாரா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சந்திக்கிறதை பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் என்ன, அவனை குறித்து என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு, சிலுவையில் அரைஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயாச்சு, விட்டுட்டு அவன் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தாக்கா அதே 5:29 பார்க்கிறேன்னா மனுஷருக்கு அல்ல தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியம் என்று அவன் சொன்னதான அவன் என்ன பண்ணிட்டா, அதே யோவான் 21:3 பார்க்கிறோம். என்னன்னு பாருங்க, அந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 21:3 அவன் என்ன பண்ணானா, சீமோன் பேதுரு மற்ற சீசல் அவனோடு கூட இருக்கிறவங்களை பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான் சொல்றான், இப்ப நானு ஆண்டவர் போயிட்டார், சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கொண்டு போனாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப அவன் எங்க போறான் மறுபடியும்? அவன் சொல்றான், டேய் நான் மீன் பிடிக்க போறேன். அவனுக்கு வேற வேலையே தெரியும் இல்ல, ஆனா நான் மீன் பிடிக்க போறேன். நீங்க எல்லாம் எப்படி? உடனே அவன் பிடிக்க தெரியாதவங்க கூட என்ன சொல்றான், இவனை விட்டா வேற வழியே கிடையாது. அதனால என்ன பண்ண சிஸ்டர், அதற்கு அவர்கள் அதற்கு அவங்க என்ன பண்ணாங்களா, நாங்களும் உன்னுடனே கூட நாங்க என்ன பண்றோம், நாங்களும் வர்றோம். இவன் அவன் என்ன சொல்லல, ஒண்ணும் சொல்லல. டே உங்களுக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்க தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நீ என் கூட வந்து இவங்களை வச்சுட்டு நான் எப்படி மேய்க்கிறது சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் அவன் சொல்லல. அவங்க சொன்னாங்க, நாங்களும் என்ன பண்ண போறோம், உங்களவே மீன் பிடிக்க நாங்களும் வந்துடுறோம் சொல்லிட்டாங்க அவங்க. பாருங்க, ஏன் சொன்னா இவன் எப்படிப்பட்டவனா இருந்தா, எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை இட்டான். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் சொல்ற உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் ஜெபம் பண்ணேன். இப்போ எப்படிப்பட்டவனா இருக்கிறான், விசுவாசம் இல்லாதவனா எதை விட்டுட்டு போனானோ அதையே அவன் வந்து என்ன பண்றான், மறுபடியும் செய்யும்படிக்கு அவன் போறான். மறுபடியும் போய் அந்த வேலையை செய்யும் போது மீனும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கல. ஒன்னும் கிடைக்காத அவன் சூழ்நிலையில ஆண்டவர் உயிர் தெரிந்து என்ன பண்ணாரு, அங்க வருகிறதை பார்க்கிறார். அங்க வந்து ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, சீமோன் பேதுரு படகில் ஏறி என்னவா 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலை இழுக்க முடியும். இதுவரையும் ஆண்டவர் தான் சொல்றாரு, மறுபடியும் வலையை போடு. பெரிய பெரிய மீன்க மாட்டிக்கிச்சு, இழுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில. ஆனா பாருங்க, அழகாக சொல்லப்பட்டதான காரியம் என்ன, ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான்.
நடக்கிறத பாருங்க. வஸ்திரம் இல்லாதவன் மீன் பிடிக்கிற ஆள் யாரு உலகத்துல? ஒருத்தன் தான். அவ்வளவு பிஸியா என்ன பண்ணா பிடிக்கிறான். ஆனா யோவான் சொல்ற என்ன சொல்லிட்டு, அவர் வந்து இருக்கிறவர் யார் தெரியுதா? ஏன் இதுவரை இவன் பார்க்கல, அறிந்து கொள்ள முடியல. ஆனா அவன் சொல்ற, அவனுக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? யோவான் தான் சொல்றான், வந்திருக்கிறவர் யாரு? அவர் தான் கர்த்தர். சொன்ன உடனே மேல் சட்டையை கட்டி கீழே கட்டிக்கிட்டு மறுபடியும் கடல்ல குதிக்கணும். எதுக்கு துணி? மறுபடியும் கட்டிட்டு கீழே குதிச்சுட்டான், தண்ணியில குதிச்சுட்டான். பாருங்க என்ன, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார். மற்ற சீஷர்களும் ஹெல்ப் பண்றாங்க, வலையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சுருக்கமா சொல்ல வர, கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி பாருங்க நிறைய மீன். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனோ நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. என்னவா அவங்களால என்ன பண்ண முடியல? தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா, பயத்தினாலே, மனுஷருக்கு மேல இருந்த பயத்தினாலே ஆண்டவரை மறுதளிச்சுட்டு ஆண்டவரை வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படியா ஓடி போயிட்டாருங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் வந்துட்டார். 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமாகி போயிட்டார் ஆண்டவர். திரும்ப போகும்போது அவர் சொன்ன மாதிரியே, நீங்கள் இப்பொழுது அவர் இருந்த இடத்திற்கு ஏறி போனா நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி யோசிப்பீங்கன்னு முன்னால சொன்னார் பாருங்க. அது இப்பொழுது நடைபெறுகிறது. ஆண்டவர் எல்லாத்தையும் தரிசனம் முடிச்சிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டார். ஆனா ஆண்டவர் போகும்போது இன்னொரு ஜீவனுள்ள வார்த்தையை சொல்ல, என்ன, உங்களுக்கு உன்னதத்தில் இருந்து ஒரு பெலன் வரும். அந்த பெலன் வந்து நீங்கள் தரிப்பித்துக் கொள்ளும் வரை நீங்கள் எங்க இருக்கணும்னு சொன்னா, எங்க இருக்கணும்? எருசலேமிலே நீங்க இருக்கணும். அப்படி எருசலேமிலே இருந்த உடனே அங்கதான் இருக்கணும். ஆண்டவர் பரமேறி போயிட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க காத்துட்டு இருக்கிறதுக்கு முன்பதாக 12 பேர்ல ஒருத்தனை இழந்துட்டு இருக்கிறோம். 12 பேர்ல ஒருமை இல்லை. அப்ப அந்த 12 பேர் ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா அவனை தேர்ந்தெடுக்கணும். அதை தேர்ந்தெடுக்கிற வேலையில அவங்க இறங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? மத்திய என்கிற ஒருவனை அவன் சீஷராக என்ன பண்றாங்க? சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்க? அவங்கள கொண்டு வருகிறாங்க. அவங்க கொண்டு 12 பேர் ஆயிடுச்சு. இப்ப 12 பேர் ஆனாதான் என்ன பண்ண முடியும்? தேவன் செய்கிறதான காரியத்தை செய்ய முடியும். 12 சொல்லும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஆரம்பித்ததான வேலையில் இருந்து பரலோகத்தில் வரையும் இந்த 12 இருந்துகிட்டு தான் இருக்கு. அங்க 12 சிங்காசனம் இருக்கும். அதே போல யோர்தான் நதியிலே நடுவில் 12 கற்கள், யோர்தான் நதிக்கு அப்புறத்திலே 12 கற்கள். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே 12 சீஷர்கள், 12 கோத்திரங்கள், 12 இப்படி எல்லாமே. இப்ப 11 தான் இருக்குது. ஒரு ஆளை சேர்த்துக்கணும். ஏன் சேர்க்கணும்? இவங்க மட்டும் இருந்தா போதுமா? அதுதான் பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்டதான காரியங்கள். அவன் தான் என்ன பண்றான்? எல்லாரையும் சேர்க்கிறான். 12 பேரை சேர்த்த பின்பு இவங்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பலன் வரணும்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. இவங்களோடு கூட அநேக சீஷர்களும் சேர்ந்து கொண்டு எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. எப்போ பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்த போது எங்க அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போது என்னாச்சா? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் இருந்து, உன்னதத்தின் பலன் எப்படி இருக்கும் இங்க பாருங்க விவரிக்கிறது. பலத்த காற்று அடிச்சா எப்படி இருக்கும்? சூறாவளி காற்று, புயல் அடிச்சா எப்படி இருக்கும்? மரம் அப்படியே இருக்குமா? இல்ல இல்ல, அப்படி அடிக்கிற காற்று போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு சத்தம், ஒரு முழக்கம் உண்டாயிற்று.
உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் என்ன பண்ணிடுச்சான்? நிரப்பிற்று. இவங்க 12 பேர் மட்டும் இருந்தாங்க இல்ல, இன்னும் அநேகர் இருந்தாங்க. 120 சீஷர்கள் இருந்தாங்க. அங்க அவங்க சகோதரர் இருந்தாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க. எல்லாமே கூடி ஜெபிக்கிறதான அந்த வேலையில என்னவா அல்லாமலும் இது இல்லாம என்ன பண்ண ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்தது அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு பார்க்கிறாங்க. என்னவா அக்கினி போல பிரிந்து காணப்படுகிறதான ஒரு நாவு இவங்க பார்க்கும் போது அப்ப பார்த்தாங்க. என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளும் போது அவர் பார்க்கிறார், என்ன பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாரா? புறாவை போல வந்தார். அந்த புறாவை போல வந்து இங்க இறங்கல. ஆண்டவர் சொல்ற உன்னதத்தின் பலன். அந்த பலன் எப்படி வரும் தெரியுமா? இப்படிதான் வரும் ஆண்டதுக்கு இதுதான் எடுத்து காட்டு. அங்க பாருங்க, என்னவா பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. பார்த்தாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒவ்வொருத்தரும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இல்ல, இந்த 12 சீஷர்கள் மேலே வந்து இறங்கினது. அங்க கூடி இருந்தவங்க எல்லார் மேலேயுமே என்ன பண்ணுச்சான்? இறங்கினது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அதுதான் உன்னதத்தில் இருந்து வந்ததான பலன். இதுக்கு முன்னால அவங்களுக்கு அந்நிய பாஷை தெரியாது, ஆவியால நிரப்பப்பட்டவங்க கிடையாது, வெறும் ஆளாக இருந்தானுங்க. இப்ப பார்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஹல்லேலூயா. அழகாக தேவன் சொன்னதான அந்த காரியம் பெந்தகோஸ்து நாளிலே அங்கே தேவனாலே நிறைவேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பார்க்கிறேன், அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்மம் அங்க இருக்கிற பார்க்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றி என்ன நடக்குது, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கிறவங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் என்ன, அந்த சத்தம் என்ன, அவர்கள் பேசுகிறதான அந்த அந்நிய பாஷையில வெவ்வேறு தேவனுடைய வரங்களினாலே பேசப்படுகிற வார்த்தைகளை கேட்கும் போது அந்த சத்தம் உண்டான போது இறங்கினவன். அதுக்கு முன்னால சடுதியா இறங்கி ஒரு முழக்கம் சத்தம் வந்தது. அந்த சத்தத்திற்கு பிறகு அந்த நாவு ஒவ்வொருவர் மேலும் இறங்கினது பிறகு வேற ஒரு சத்தம் இங்கே அதை கேட்டதான வேலையில பாருங்க. என்னவா? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதான வேலையில மனுஷனுக்குள் இருந்து வருகிறதான சத்தம். அது ஜனங்களுக்கு தெரியாது. இந்த சத்தத்தை ஒருவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்நிய பாஷை என்கிற சத்தம் எதை கூச்சல் போடுறாங்கன்னு சொல்லுவான். அப்படிதான் அன்னைக்கு நடந்ததான அந்த காரியம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிற வெவ்வேறு பாஷையில பேசுகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாருங்க, என்னவா வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரில் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்போது எருசலேமிலே வாசம் பண்ணி இருந்தாங்க. அவங்க எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். உபதேசத்தை கேட்டா கலக்கம், சத்தியத்தை சொன்னா கலக்கம். இங்க அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய வரம், தேவனுடைய பலன் இறங்கி அதை காட்டுகிறதான வேலையில அந்த சத்தத்தை கேட்டதான வேலையில எல்லாருக்கும் என்ன வந்ததா? கலக்கம், ஒரு பயம் வந்தது. பாருங்க, ஏன்னா எத்தனையோ காரியங்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லாரும் 12 பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? ஆச்சரியமா பாக்குது. ஒரு கூட்டம் என்னடா இது நடக்குமான்னு பாக்குது. இன்னொரு கூட்டம் சொல்லுது எல்லாமே குடிச்சிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய்
ஜனங்களுக்கு பயந்தவன், யூதர்களுக்கு பயந்தவன். அவன் சொல்றான், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். சொல்ல, என் வார்த்தைக்கு நீ செவி கொடு. ஏன் செவி கொடுங்க? இதெல்லாம் பார்த்தா பைத்தியம் நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விழுந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்கள் என்ன? யோவேல் தீர்க்கதரிசி சொல்றான், கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக அவனோடு கூட சொன்ன வார்த்தை எப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது என்று பார்த்தால், பெந்தகோஸ்து நாளிலே இந்த சீஷர்களுக்குள்ளே இறங்கின அந்த நாளிலே தேவன் ஹல்லேலூயா அன்றைக்கு ஆரம்பித்ததான அந்த அபிஷேகம் இன்றைய நாள் வரை அது என்ன பண்ணிட்டு இருக்குது? அது நடந்து கொண்டே வந்துகிட்டு இருக்குது. அபிஷேகம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. அது எப்ப ஆரம்பித்ததுன்னு சொன்னா, பெந்தகோஸ்து நாளிலே சீஷர்களுக்குள்ளே ஆரம்பித்ததான அந்த காரியம் இந்த நாள் வரை இன்னும் எவ்வளவு நாள் அது நடக்குமே தெரியாது. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம் என்ன? பேசுகிறதற்கு தைரியம், உபதேசிக்கிறதற்கு தைரியம், என் வார்த்தைக்கு செவி கொடு என்கிற தைரியம் எப்ப இவனுக்கு வந்தது? அந்த வேலையில பாருங்க, நல்லா பார்க்கிறோம். அதே 2:41 பாருங்க, அழகாக சொல்லப்படுதான காரியம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? மற்றவர்களை குறித்து சொல்லல, பேதுரு குறித்து சொன்னார், உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அப்ப மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுறது எப்போ அப்படின்னு சொன்னா, உன்னதத்தில் இருந்து அந்த பலன் வந்த பின்பு தேவன் அவனை மனுஷனை பிடி. இப்ப என் வார்த்தை கேளு, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா, அப்ப கேட்டபடியினால கேட்டவர்களில் எத்தனை பேரு ஒரே நாள் எப்படி வலை போட்ட திரளான மீன்களை, கணக்கிட முடியாத மீன்களை வாடுறாங்களோ, அங்க 150 மீனை தூக்க முடியாது தூக்கினார். ஆனா இங்கே பார்க்கிறோம், ஒரே ஒரு பிரசங்கத்திலே தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவர் சொன்னார். என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? ஜீவனுள்ள வார்த்தையை நீ அவர்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். இப்போது என் வார்த்தையை நீங்க கேளுங்கன்னு சொன்னார். அந்த வார்த்தை கேட்டதான ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருக்குள்ள வருகிறதை பார்க்கிறோம். இதை விட என்ன அதிசயம் இருக்குது? ஒன்றுக்கு உதவாததான இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக நிர்வாணமா எகிரி தண்ணியில குதிச்சவன், சட்டை மேல போடுகிறதை கீழே கட்டிக்கிட்டு எகிரி குதிச்சவன் இப்ப என்ன பண்றான்? என் சொல்லை கேளுங்கள். ஏன்? கட்டாயம் அவசியம். இப்ப நான் மனுஷனுக்கு பயப்படுகிற பேதுரு கிடையாது. மனுஷனுக்கு பயந்து, யூதர்களுக்கு பயந்து ஆண்டவரை மறுதலித்த பேதுரு நான் கிடையாது. இப்ப நான் யார் தெரியுமா? தேவனாலே அழைத்த அழைப்புக்கு பாத்திரமானாய், அல்லேலூயா, அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றதான பேதுரு பேசுகிறார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? இது தேவனால மட்டும்தான் முடியுமே தவிர மனுஷனால முடிகிற காரியம் கிடையாது. அந்த ஜனங்க சொன்னாங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களுக்கு எப்படி இப்படிப்பட்டதான வார்த்தை வருகிறது? அது தேவனாலதான் முடியும். தேவன் ஒருவனை பயன்படுத்துகிறதான வேலையில அவன் படிப்பு அவசியம் கிடையாது, பதவி அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன அவசியமானது? ஒன்றே ஒன்று. என்ன? பேதுரு சொல்றார், அவருக்கு கீழ்ப்படிவதுதான் அவசியம். இந்த உலகத்திலே நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் என்று பேதுரு இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். உனக்கு மேலான அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படியணும், ஆனா சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்று உனக்கு எதிர்த்து நிற்கிற
இருக்கிறவர்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் அவசியம். அவனை எச்சரித்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னோம், அவருடைய நாமத்தை பத்தி சொல்லக்கூடாது. மறுபடியும் வந்து நீங்க கலக்கம் உண்டாக்குறீங்க. அப்பதான் அவன் சொன்னார், எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லணும்னு அவர் சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். என்னை அழைத்து தேவன், என்னை கொண்டு வந்து நிறுத்தின, அபிஷேகம் பண்ணின தேவனுக்கு நான் கீழ்ப்படிவதுதான் எனக்கு அவசியம். அப்படி கீழ்ப்படிஞ்சதுனாலதான் ஒரே பிரசங்கத்தில 3000 பேர். இப்ப சொல்லலாம் என்ன, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். ஒரே நேரத்துல 3000 பேர், அத்தனை பேர் என்ன பண்ணாங்களா, ஞானஸ்தானம் பெற்றாங்களாம். இதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதான காரியம் என்ன, மனுஷருக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது, அவர் கீழ்ப்படிந்து நடப்பது அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். நம்மை அழைத்தவரும் அப்படிதான். நாமெல்லாம் யாரு, தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். நாம் அவரோடு கூட இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அப்படியாகவே நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.